இல்லை, இது வரைக்கும் நான் அங்கே போனது இல்லையா? நீங்கள் போயிருக்கீங்களா குமரகுன்றம்? போனது இப்போ தான் ஃபஸ்ட் டைமா? நல்லா தெரியும். இப்ப இந்த சாமி அப்படி சுத்தி வரும் போலக்கா, சூரன் இந்த பக்கம் போயிட்டாங்கல்ல, அப்படி சுத்தி வரும். மாலை என்று பொருள். அவனை நல்ல மாலையாக சேவலும் மயிலுமாக ஆக்கி தன்னோடைய வைத்து அவனை அருள் பாலிக்கின்ற அந்த நிகழ்வை இன்னும் சற்று நேரத்திலே கண்டு கழிக்க இருக்கிறோம். தொடர்ந்து திருப்புகழ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு அரகரோகரா. தொந்தி சரிய மயிலே இங்கு வருக அரசே வருக மூலை உண்ட வருக மலசூடி உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மீசை வரவேணும். திருச்செந்தில் நகரில் இனிதே மருவிவள பெருமாளே. ஒத்தவனாக இருப்பதினால் முருகப்பெருமான் உலகத்திலே தோன்றினாலும் சிவனுக்கு தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. ஆனால் முருகனோ சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவன். இருந்தாலும் முருகப்பெருமான் பரம்பொருள் என்று போற்றப்படுபவன், தந்தைக்கே உபதேசம் செய்தவன், குன்றுதோடும் ஆடும் எம் குமரன். இங்கு இந்த குன்றிலே குமரனாக எழுந்தருளி குமரன் குன்றம் என்று அறிவித்து இங்கே வாழும் மக்களுக்கெல்லாம் அருள் புரிந்து வருகிறார். பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், தூதுவனை அனுப்புவது வழக்கம். அதுபோன்று தன்னுடைய தூதுவனாக வீரவாக தேவனை அனுப்புகிறார். வீரவாக தேவனை அனுப்பியவுடனே அந்த சூரபத்மன் அவமானப்படுத்துகிறார். முருகனுடைய எல்லா விதமான பராக்கிரமங்களையும் எடுத்து கூறியும் அதை அவன் ஏற்காமல், முருகன் யாரு, ஒரு சிறு பிள்ளைதானே, அவனை நான் நினைத்தால் நசிக்க விடுவேன், 17 உலகங்களையும் என் கையிலே வைத்திருக்கிறேன். இந்த ஆணவத்திற்கு காரணம் யார்? அவன் செய்த தவம், அவன் பெற்ற வரன். அவன் வந்து பிரம்மனிடமும் சிவபெருமானிடமும் வைபவமாக நாளை பார்க்க இருக்கிறோம். எனவே இப்பொழுது 3வது முறையாக வந்து அந்த கஜமுகாசூரன் அழிக்கப்படுவதை பார்க்க இருக்கிறோம். மெய்யன்பர்களே, தயவு செய்து இருபுறமும் நன்றாக ஒதுங்கி அந்த அசுரர் கூட்டம் வருவதற்கு நீங்கள் ஒதுங்கினாலும் ஒதுங்காவிட்டாலும் அசுரர்கள் வரும் பொழுது உங்களை பார்ப்பார்கள். ஆனால் எம்பெருமான் முருகன் இந்த உலகை ஆக்க பார்க்கிறான், மக்களை வழிநடத்த பார்க்கிறான். ஆனால் அசுரனோ அழிக்க பார்க்கிறான். அழிவு தேவையா, ஆக்கம் தேவையா என்பதை நீங்களே இப்பொழுது கண்கூட பார்க்க இருக்கிறீர்கள். அதனால் இருபுறமும் வழிவிட்டு தாய்மார்கள் தங்களுடைய உடைமைகளை கொடுக்க வேண்டாம் என்று காவல்துறை சார்பிலே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்கதான் நம்முடைய பாதுகாப்பு பத்திரமாக்க. அப்புறமாக தலையை ஆட்டிக்கொண்டு தன்னுடைய வீரர்கள் முன்னே ஓடிவர வீரர்களை துரத்தி அவர்கள் வரும் திருப்பூர்
கடவுளாக வழங்குகிறோம். ஆனால் இந்த அசுரனோ யானை முகத்தை வைத்துக் கொண்டு கஜமுகாசூரன் என்ற பெயரோடு முருகனிடம் போட்டியிடுகிறான், முருகனிடம் சண்டையிடுகிறான். ஆனால் அந்த யானை முகத்தை கொண்ட எம்பெருமான் விநாயகப் பெருமான் முருகனுக்கு வள்ளியை மணமுடித்து வைக்கிறான். விநாயகனை தொடாமல் எந்த ஒரு செயலும் நடைபெறாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்பொழுது அந்த புயலாக வரப்போகின்ற கடைசி புயலாக வருகின்றான் அந்த கஜமுகாசூரன். முருகன் முன்னே வந்து புயலாக வருபவன் புஷ்பானமாக ஆகிவிடுவான். முருகன் அவனை சம்ஹரித்து விடுவான். தொடர்ந்து கஜமுகாசுரனை தொடர்ந்து சிங்கமுகாசுரன் வருவான். அவனும் 3 முறை வந்து தோற்று பின் செல்வான். 3 முறையும் முருகன் அவனுக்கு அருள் பாலிக்கிறான். அவன் தோற்று செல்கிறான் என்பது இல்லை, அவனை முதல் முறையே அவன் சம்ஹாரிக்க முடியும். இவர்களையெல்லாம் சம்ஹார செய்ய முருகன் எதற்காக இங்கே போர்க்களம் புக வேண்டும் என்றால் அவசியமில்லை. பரம்பொருள் நினைத்த இடத்திலேயே நினைத்ததை செய்யக்கூடியவர்கள் இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியவர்கள். ஐந்தொழில் புரிபவர்கள் இவர். ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் என்ற அனைத்தையும் செய்வார்கள். இருபுறமும் மக்கள் ஒதுங்கி நின்று எல்லோரையும் அழித்து விடுவான் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறான். ஆனால் அது நடக்காது. எப்பொழுதுமே தர்மமே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்பதற்கு இந்த சூரசம்ஹார பெருவிழா ஒரு போகிறது. இதோ திரும்பி செல்ல போகிறான். அவன் திரும்பி செல்வது அவனுடைய எத்தனத்தால் அல்ல, முருகப்பெருமானின் அருளால் அவன் திரும்பி செல்கிறான். அவர்கள் படை வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். நின்றவிடங்கள். அதோ முருகன் தன்னுடைய வேரை எடுத்துக்கொண்டு, சக்தி வேரை எடுத்துக்கொண்டு சிங்கமுகாசூரனை வதைக்க செல்கிறான். சிங்கமுகாசூரன் வதைக்கப்பட்டு விட்டான், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பெரியோர்கள் கூறுவார்கள், திருமுறையிலே கூறுவார்கள். திருநீற்றை நெற்றியிலே அணிய வேண்டும். நீரில்லா நெற்றி பாழ் என்று அவ்வை கூறுகிறாள். நீரில்லா நெற்றி பாழ் என்றால் அந்த நெற்றியிலே நீரோடு இருந்தால் எந்த ஒரு சக்தியும் நம்மை வந்து அண்டாது என்பது எல்லோருக்கும் தெரியும். தாரகாசூரனை வதம் செய்வான் என்றால் வதம் செய்வதில்லை. அவன் ஒரு மாமரமாக நிற்பான். அப்பொழுது தன்னுடைய வேலையை எய்தி அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கி ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் 3 எம்பெருமான் கிளம்பி விட்டான். வேலை எடுத்துக்கொண்டு இதோ வெற்றி மேலாக திரும்பி வருவான். வேலை புத்த கையிலே வெற்றி மேலாக அதை கொண்டு வருவான் எம்பெருமான் முருகப்பெருமான். இதோ வந்து விட்டான் எம்பெருமான். தந்தைக்கும் சமர்ப்பிப்பான். இதோ வரை புறப்படுகிறான் முருகன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றி வேல் எவ்வளவு ஆட்டாட்டம் செய்கிறார், எப்படியெல்லாம் துள்ளுகிறார். அணைகின்ற விளக்கு விட்டு எரியும் என்பது போல் இதோ அவனை வதைக்கிறார் எம்பெருமான் முருகப்பெருமான். அவன் வதைக்கப்பட்டு விட்டான். எனவே ஒரு இருபுறமும் இருப்பவர்கள் ஒதுங்கி வழிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முருகா இந்த மக்கள் முடிவிடுமாறு